ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம் குயிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நெதர்லாண்ட்ஸ் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. நெதர்லாண்ட்ஸ் தாண்டிட்டோமா? இங்கே இருக்கு. பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா. கண்டினியூ. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் இருங்க சொல்கிறேன், பங்களாதேஷ். அப்படி வச்சுக்கலாமா? The two opening batsmen are on their way to ஃபர்ஸ்ட் பிளேயர் லூகாஸ் அடித்து விட்டார். இந்த பந்து 6 ரன்ஸ். லூகாஸ் 6 அடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் பால். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. அடிச்சம்பரு. இது எனது 4. திஸ் இஸ் a 4. ஸோ நெக்ஸ்ட் இந்த பால் வந்து இதுவும் ஒரு 4. ஸோ லூகாஸ் வந்து ஹேட்ரிக்கை நெருங்கி போய் கொண்டிருக்கிறார். இது 4 போச்சுன்னா இது ஒரு ஹேட்ரிக். ஆனால் இது 6 போய் விட்டது. லூகாஸ் அடித்து விட்டார். பந்து மறுபடியும் 6 நோக்கி போகிறது. 6ஆம். ஸோ நம்ம வந்து லூகாஸுங்கிற பேர் கேட்டாலே எனக்கு லூக்கா இது பார்த்தேன் டிஸ்னி சர்ச்சில், அதுதான் ஞாபகம் இருக்குது. மறுபடியும் 6. இப்போ அச்சீவ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபேம். ஆமாம், ஒரு ஓவர் முடிந்து விட்டது. இப்பொழுது மிலன் விளையாண்டு கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு ரன் சிங்கிளை எடுத்துட்டாரு. ஸோ இப்போ லூகாஸ் மறுபடியும் ஆடிட்டுருக்காரு. அவர் 50 அடிப்பாரா பார்க்கலாம். அண்ட் இந்த பந்து ஒரு 6 ரன்ஸ். இப்பொழுது ஒரு 6 ரன்ஸு. ஸோ கைஸ், பின்னாடி இருக்க வாய்ஸ் இதுவும் கொஞ்சம் எக்கோ ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பந்துக்கு 6 ரன்கள். மீண்டும் 6 ரன்கள். லூகாஸ் 50 நெருங்கி கொண்டிருக்கிறார். லூகாஸ் அடிப்பாரா மாட்டாரா, இல்லை அப்படியே விட்டுட்டு போவாரா பார்க்கலாம். 6. மறுபடியும் ஒரு ஹேட்ரிக். ஆனால் இது நோ பால், ஃப்ரீ ஹிட். 50 அடித்து விட்டார். அடிச்சாண்டா 50. நானும் அடிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். பார்ட்னர்ஷிப் 1 59 பார்த்தீங்களா? ஜஸ்ட் மிஸ். எல்பி இல்லை. நெதர்லாண்ட்ஸ் பேட்டிங் தேர்ந்தெடுத்து கொண்டு வெறித்தனமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. 52 ரனில் 51 ரன்னு லூகாஸ் அடிச்சு கொடுத்தது. இது ஒரு அகல பந்து இல்லை, அதனால் 4 எடுத்து விட்டார். 56ல் 54 ரன்ஸ் இவருது லூகாஸ். அடிச்சாரா 62 ரன்ஸ். அடிச்சிடு. 6 ரன்ஸ். மிலன் 7 ரன்கள். அவுட். அது ஒரு விக்கெட். இப்போ வந்து 68 ரன்ஸ் ஒரு விக்கெட்டில் இருக்கிறார்.
புது பேட்ஸ்மேன் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு விக்கெட். மறுபடியும் திரிஷ் டக் அவுட். A very good catch. Bram Cripps on Poor shot hat-trick, from man. the new ஜஸ்ட் மிஸ். இன்னொரு விக்கெட் விழுந்திருந்த ஹேட்ரிக்கு பவுலருக்கு. நெதர்லாண்ட்ஸ் மோசமான நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சால் லூக்காஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச். சொல்ல முடியாது, யாராவது 60 தாண்டி போவாங்க. ஸோ இப்போ வந்து லூக்காஸ் 100 அடிப்பாரா மாட்டாரான்னு பார்ப்போம். That was a huge six. What a powerful shot. இப்போ லூக்காஸ் சிங்கிள் வைத்திருக்கிறார். ஜஸ்ட் மிஸ். லூக்காஸ் 61 ரன்கள், பிராம் 6 ரன்கள். And it's a 6. And that's a 6. A massive one. நாட் அவுட். ஆனால் அவனும் கையை தூக்கிடுறானுங்கடா. நாங்கள் அவுட் ஆகிறது அவ்வளோ சந்தோஷம். Turned down by the ஆஹா, பிராமின் விண்டேஜ் ஸ்டைல் ஸ்டார்ட். இதை பார்த்தா தோனியோட விண்டேஜ் ஸ்டைல் ஷாட் பார்த்த மாதிரி இருக்குடா. அச்சீவ்ட் இன் ஹாஃப் ஆஃப் ஃப்ரேம். 12-6. 12 6 அடிச்சிருக்காங்க. What a powerful shot. மறுபடியும் ஒரு 6. இன்னொரு 4. One bounce. சரி, பந்து போட்டு விட்டார், அடித்து விட்டார். இது 4. இன்னொரு 4 அடித்தா ஹேட்ரிக். லூக்காஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாலை விட்டு விட்டார். 95 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். இந்த பாலையும் விட்டு விட்டார். நல்லா விளாண்டுருந்த லூக்காஸ்க்கு என்னாச்சுன்னு தெரில. ஆஹா, சிங்கிள் இல்லை, அவுட். தேர்ட் அம்பையர் எடுக்கணும். தேர்ட் அம்பையர் ரிப்ளே. எனக்கு தெரிஞ்சு லுக்காஸ் அவுட்டு தான். எஸ், இஸ் அவுட். நாட் அவுட்டா? சாரி கைஸ், விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதான் மறந்துடுச்சு. ஆஹா, இப்போ தான் சொன்னேன்ல, அவுட் அவுட் அவுட்டு. இப்பொழுது மேன் ஆஃப் த மேட்ச் இருந்தவர் ஓடிவிட்டார். 95 ரன், 3 விக்கெட். இது ஒரு 6. எஸ், 101 ரன்ஸ். டீம் 100 அடித்து விட்டது. அதில் 66 ரன்ஸ் நம்ம தலைவர். 56 ரன்ஸு லூக்காஸ். ஆஹா, விக்கெட். இது ஒரு விக்கெட், அருமையான விக்கெட். நல்லா நின்று ஆடிட்டு இருந்த லூக்காஸையும் அமிச்சிட்டாங்க. இப்போ பிராடு தான் நின்று ஆடுறாரு. பிராம். இது ஒரு 6. எஸ், அடித்து விட்டார். விக்கெட். மறுபடியும் ஒரு விக்கெட். நெதர்லாண்ட்ஸ் கையிலிருந்து மேட்ச் போய்கொண்டிருக்கிறது. 107 ரன்ஸுக்கு 5 விக்கெட்கள். அண்ட் இந்த பாலில் ஒரு 4. அடிச்சிடு. கேட்ச். ஸ்மித் கிரனேட். நல்ல பந்து, மிஸ் செய்து விட்டார்.
இப்பொழுது 6ஆம் ஓவரில் முதல் பந்தை போடுகிறார். 7ஆம் ஓவரில் இது 7ஆம் ஓவர். அங்கே 6 தான் காமிக்கும். அடிச்சிட்டான். 6. It's 6 runs, 117 runs by 5 wickets. Now the third ball. மறுபடியும் ஒரு 6. ஆஹா, நெதர்லாண்ட்ஸ் விட்ட மேட்ச் மறுபடியும் பிடிக்குது. அடித்து விட்டார்கள். நல்ல பால் மிஸ் செய்து விட்டார் அண்ட் நாட் அவுட். இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவின் அடுத்த பந்து அடித்து விட்டார். அவுட். விக்கெட். நெதர்லாண்ட்ஸ் அவுட் ஆகிவிட்டது. அடுத்த பந்து இதையும் அடித்து விட்டார். இதுவும் விக்கெட். இல்லை, 6 ரன்ஸ். 6 தான் அதிகமாக அடிச்சிருக்காங்க எல்லாத்தோட. நைஸ். இன்னும் 4 விக்கெட் தான் இருக்குது. 129 ரன்ஸ். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும்னு நினைக்கிறேன் மேட்ச். Yeah. And it's a 4. அடிச்சாண்டா. And it's a 4 again. 6. சரி, நான் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க நீங்கள். அடிச்சிட்டாரு. This is maybe a 4. வேஸ்ட்டில் குதிக்கிறது. குதிச்சு கீழே விடுறான். கீழே 150 ரன்னுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். 150 அடிப்பாரா மாட்டாரா? எனக்கும் தெரில. நானும் மறந்துட்டேன். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடிச்சிருவாங்க. கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க. நான் சொல்லலை, அதுக்குள்ளே பாலை விட்டுட்டான். இவனுக்கு வெக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். அரா, இதையும் விட்டுட்டான். நைஸ் பால். அடிச்சிட்டாங்க. பால் பறந்து 4ஐ நோக்கி போயிட்டு தான். இட்ஸ் 150க்கு மேலே 155 ரன்ஸ். திட்டினது வேலைக்கு ஆயிடுச்சு. கமான் மேன். அடிச்சிட்டாங்க. அண்ட் இது ஒரு விக்கெட். நைஸ் விக்கெட். அதால் தான் ரீகேப் காமிச்சிருக்கேன். பாவண்டா நீங்கள். நெதர்லாண்ட்ஸ்னால் ஜெயிக்க முடியாது இந்த மேட்சை. அது இப்போவே தெரியுது. ஆர்சிபியோட நான் எதுவுமே சொல்லப்பா. நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். அடிச்சிட்டாங்க. அண்ட் இட்ஸ் 6. விக்கெட்டுக்கு அப்புறம் 6 அடித்தா ரீகேப் காமிப்பேன் நான். வைட். ஒரு ரன்னு தந்துருக்காங்க. மிஸ். அடிச்சாண்டா. பா, இது ஒரு 6. இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறவங்களுக்கு என்னன்னு எனக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம மொத்தம் 3 மாதிரி இருக்குது. அந்த 3 முடிச்சுடுவோம். ப்ரீமியர் லீக் மொத்தம் 3, 4, 5 போகும் 6, 7. சரி 10 வச்சுக்கலாமா ப்ரீமியர் லீகு? ஓகே. இது தேவ் சிவன் ப்ரீமியர் லீக்ஸ். சரி,
World Cup. Boundary for a 6. நோ It's a no பால். ball. A அதுக்கான swinging ரீப்ளே தான் இது. delivery. It's a free hit. நோ பால், நோ பால், நோ பால். இட்ஸ் அ ப்ரீ ஹிட். 6 அடிச்சா ஹேட்ரிக்கு. அண்ட் இட்ஸ் அ 6 இல்லை, சிங்கிளாக ஓடி இருக்கலாம்டா நீங்கள். இவனுங்க கிட்ட பிடிக்காதே எனக்கு. இதுதான் எவர் க்ளீன் போல்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லையா 36 ரன்ஸ். கிளம்பு. அண்ட் 15 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இன்னுமே மேட்ச் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு சொல்லலாம். 180 ரன்ஸ்க்கு 8 விக்கெட்ஸ் பார்த்தீங்களா? இன்னும் 2 விக்கெட் தான் இருக்குது. 200 அடிப்பீங்களாண்ணா? 150 அடிப்பாங்களா டவுட்டில் இருந்து. இப்போ 200 அடிக்க போகிறாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு டார்கெட் 200 அடிக்கிறாங்களா இல்லைன்னு பார்ப்போம். மிஸ்ஸு. வாய்ப்புகள் இருக்குது. 2 விக்கெட்டில் 20 ரன்ஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. 20 ரன்ஸ் கூட இல்லையேப்பா. அண்ட் இட்ஸ் a 6. மேட்ச் முடிய போகுது. 20 நிமிஷத்தில் 16 நிமிஷம் முடிஞ்சு. பவுலிங் அப்புறமேட்டு தான் வரும். பவுலிங்கில் வேணால் ஒரே ஒரு ஓவர் காமிச்சிடலாம். தேர்ட் அம்பையர் டிசிஷன், திஸ் இஸ் கன்ஃபார்ம்லி அவுட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஞாபகம் இருக்கு இன்னும். அவுட். இந்த வாழ்த்து மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. 200 அடிக்கிறது கஷ்டம்தான்ப்பா இவங்க எனக்கு தெரிஞ்சு. அடித்தாங்களா இல்லையா ஞாபகம் இல்லை எனக்கு. அவுட். ஆல் க்ளீன் போல். 200 அடிக்கல. மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி போச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஈஸியான சான்ஸ். இதை விட மொக்கையாக ஆடினாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலாம் என்னன்னு சொல்லணுன்னே தெரில. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஜெயிச்சே ஆகணும். ஒரு ஓவர் போட்டு முடிச்சிடலாம் இப்போதைக்கு. அப்புறமேட்டா செகண்ட் பார்ட்டில் ஒரு ஓவர் போடலாம். செகண்ட் பார்ட்டில் மீதி போடலான்னுங்கிறேன். மழை காரணத்தினால் மேட்ச் 2 வாரம் தள்ளி போய்விட்டது. சரியா? ஆரம்பத்திலே வைடு அமுகமாக ஆரம்பிச்சு விட்ருக்கேன் நான். அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஏதோ ஒரு பக்கம் வைங்க பாஸ். அடித்தான். அண்ட் இட்ஸ் 6 விக்கெட்டா? 4 6 193 தான்டா. சூப்பர். கேட்ச். இவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. அவ்வளவுதான். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது மேட்ச்சில். ஸோ முடிச்சிடுவோமா? 4 அடிச்சிட்டான்டா. 4 ரன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. உருட்டிட்டு போகுது. அதையும் பிடிக்க மாட்டேங்க. நான் குதிச்சானா பிடிச்சிருப்பா. சோம்பேறிங்க ஜாகிங் பண்ணிகிட்ருக்காருங்க. முன்னாடி ஹாஃப் ஆஃப் ஃபேமில் இருந்தே இப்போ ஹாஃப் ஆஃப் ஷேம். நான் எதுவுமே பேசல பசங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் இருக்கும். நிமிடத்தில் அகலப்பந்து போட்டு இருக்கிறார். யார் அந்த லூஸு? பிராம். இவன் தானே பேட்டிங்கில் நல்லா ஆடினா. பேட்டிங்கில் ஆடினவனுங்களாம் ஆட மாட்டேங்கிறீங்களா? லூக்காஸ் நல்ல வேலை. அவன் மானமே போயிருக்கும். பவுலிங் போட்டிருந்தானா எனக்கு தெரிஞ்சு. பிராமே எப்படி ஆடுறான். லூக்காஸ்லாம் செமையாக பேட்டிங் பண்ணான். பாதி ரன்ஸ் அடித்து கொடுத்தது அவன் தான் சொல்லணும். பிராம் லாஸ்ட் ஓவர். ஸோ வீடியோ முடிய போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. இன்னைக்கு அவ்வளோதான், நான் வரட்டா.